ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்னைக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்மளோட மகாநதி ஹீரோ சுவாமி கட்டம் போட்ட சட்டை, நெத்தியில் விபூதி பட்டை அப்படின்ற மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸோட ஒரு கேஷுவலான ஒரு லுக்கில் ஒரு பிக் ஒன்று எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். இது ரீசெண்டாக வந்து அவரோட தெலுங்கு சீரியலோட ஷூட்டிங்கோட பிக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீரியலில் தான் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் அதிகமாக போட்டுட்டு இருந்தார். நல்லா இருக்கு. பார்த்த உடனே டிஃப்ரெண்ட்டா இருக்கே இந்த பிக் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது. நேத்திக்கு ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. காலேஜ் சரவுண்டிங்ஸ் மாரி, அந்த சரவுண்டிங்ஸ்ல வந்து டேபிள்லாம் இருக்க மாதிரி, இத வந்து மிஸ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. நீங்க எத மிஸ் பண்ணாலுமே, நாங்க வந்து சூர்யா சார ரொம்பவே மிஸ் பண்றோம். நீங்க அத போஸ்ட் பண்ண உடனே, ஐயோ! அங்க அந்த போர்ட் கிட்டக்க சூர்யா சார் நின்னு சொல்லிக் குடுக்குற மாரி இருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்குமே! மிஸ் பண்றோமே ரொம்ப அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு எங்களோட ஃபீலிங்ஸ். மகாநதி இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா, உச்சக்கட்ட ஒரு கோவத்துல இருக்காரு. ஆம், என்னன்னா, காவேரி இந்த மாரி ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம, ஆ டிபி மாத்தணும்னு சொல்லி ஏமாத்தி ஃபோட்டோ எடுத்து, அத வந்து எல்லா இடத்துலயும் வந்து போஸ்டர் அடிச்சு ஒட்டுன மாரி ஒட்டுனதுல ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. "மவளே செத்தடி நீன்ற" மாரி வராரு. என்ன நடக்க போகுதோ! அ காவேரி மேல ரொம்பவே கோவமா தான் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு கோவத்த வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இங்க வந்து ஒரு எக்ஸைட் ஆவாரு, அவர் வந்து சர்ப்ரைஸா ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா தான் நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா கோவத்துல பர்ஸ்ட் அவுட் ஆவாரு. அதுக்கப்புறமா வந்து தாத்தா சொல்லுவாருன்னு நெனைக்கிறேன். தாத்தா வந்து "உன்கிட்ட கேட்டா நீ ஒத்துக்க மாட்ட அப்படிங்கிறதுனால தான் இந்த மாரி செஞ்சா. அவள தப்பா நினைக்காத" அப்படின்னு சொல்லி புரிய வைப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீ சந்தோஷப்படுவ அப்படின்னு தான் அவ நினைச்சா. இந்த மாரி ஆப்போசிட்டா கோவப்படுவேன்னு எதிர்பார்க்கல அவ. நீ அவ மேல கோவப்படாத அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா விஜய் போய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். காவேரியுமே சாரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு. நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நெனச்சேன். ஆனா இவ்ளோ கோவப்படுவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.